World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய ஒரு நாள் பெயரியல் வகுப்பு வரக்கூடிய 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடக்க இருக்குது. ஸோ இந்த வகுப்பில் இப்போ ஒரு ஆய்வு ஜாதகம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தை கிட்டத்தட்ட தன்னுடைய 60 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலமாக, 60 ஆண்டு காலம் சொல்கிறத விட 1967 ஆரம்பித்து 2020 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மிகப்பெரிய ஆளுமை தந்திருக்கக்கூடிய உயர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். இவருக்கு ஐயாவுடைய இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி. அவர் ஜாதகத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு பேர், சம்மந்தமில்லாமல் ஒரு எழுத்துக்களில் அவருக்கு வச்சுருக்காங்க. ஆனால் ஜாதக ரீதியாக அவர் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்காக முதல்ல அவருடைய பெயரை மாற்றக்கூடியது. அவருடைய பெயர் கருணாநிதி அப்படின்ற ஒரு பேரை அவர் மாற்றிக்கிட்டார். கருணா அப்படின்னாவே அதெல்லாம் யார் அப்படின்னா பார்த்திங்கன்னா சந்திரனுடைய அம்சத்தில் வரும். அதே போல் நிதி அப்படின்னா குரு. அப்போ சந்திரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்களுடைய அமைப்பில் சிறப்பாக இருக்கும். இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இவர் பிறந்ததே கடக லக்னத்தில் பிறந்திருக்கார். கடக லக்னத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஸோ மிருகசீரிஷத்தில் பிறந்தாவே அதோட எழுத்துக்கள் காக்கி தான். அப்போ கருணாநிதின்றத அந்த இயல்பான எழுத்துலேயே அவர் பெயர் வச்சுக்கிட்டார். சிறப்பு, அற்புதமான ஒரு எழுத்து. ஓகேங்களா? தன்னுடைய பெயரில், அதாவது சந்திரன் படி பெயர் முதல்ல வச்சது தட்சிணாமூர்த்தின்றது அவருடைய பேர். அதுக்கு ஒரிஜினல் பேர் கிடையாது. அந்த பேர் ஜாதகத்துக்கு ஏற்புடைய பேரும் கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 11ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் நிறையா அவருக்கு கிடைக்கும். அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, மிருகசீரிஷம் அப்படின்ற அதோட எழுத்துக்களுடைய காக்கிக்குள்ளே பேர் வச்சுக்கிறார். தன்னுடைய பேர் கருணாநிதி அப்படின்ற பேரை வைக்கிறார். வெறும் கருணாவோட நிறுத்தலை, நிதியை சேர்த்துறார். ஏன் நிதியை சேர்த்துறாருன்னா, அவருக்கு 5ல் குரு, 9ஆம் அதிபதி குரு ஆகி 9ஆம் இடத்தை பார்த்து லக்னத்தையும் பார்த்து சந்திரனையும் பார்க்கிறது. அப்போ அற்புதமான ஒரு பேர். வெறும் கருணா வச்சுருந்தா மாட்டிருக்கும். இந்த நிதின்ற ஒரு பேர் வாழ்க்கை முழுவதும் பெரிய நிதிகளை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து லக்னத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதியையும் பார்த்து மிகப்பெரிய ஒரு அமைப்பில் அவருக்கு கொடுத்தது. ஸோ அதனால தான் அவருக்கு என்ன பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. ஒரு ஜாதகருக்கு ஒரு பெயர் அப்படி கிடையாது. நட்சத்திர பிரகாரம் வைக்கணுமா, இவருக்கு நட்சத்திர பிரகாரம் வச்சதுனால சிறப்பாக மாறிடுச்சு. அப்போ ஜாதகர் வெற்றி பெறுவதற்கு அந்த பேர் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்றதுக்கு ஒரு உதாரணம் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இவருடைய ஜாதகமே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது அதி அற்புதமான பணம், வருமானம், குடும்பம் எல்லாத்தையுமே பிரமிப்பாக மிரளக்கூடிய அமைப்பில் உருவாக்கக்கூடிய பேர் தான் இந்த கருணாநிதி அப்படின்ற பேர். அவர் தன்னுடைய பேரை இன்னும் வலிமை பெறுவதற்காக கலைஞர்னு மாற்றிக்கிட்டார். ஸோ கலைஞர் கருணாநிதி. கலைக்கு காரகன் சுக்கிரன். ஓகேங்களா? கலைக்கு காரகன் சுக்கிரனையும் அதிபதி. அப்போ சுக்கிரன் இங்கே எப்படி இருக்கிறார் அப்படின்னா, லக்னத்துக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். 12 எல்லாத்தையும் சுகத்தப்படுத்திடுவார். ஜாதகர் எல்லா வகையிலும் சுகப்படுதல் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல தான் முடியும். ஸோ அந்த வகையில் எல்லா பாவத்துக்கும் மிகப்பெரிய சுகத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்துல சுக்கிரனை தாங்கி இருக்கக்கூடிய அந்த கலைஞர் கருணாநிதி அப்படின்ற பேர் 2K. ஓகேவா? 2K அப்படின்ற கிரகம் அங்கே வேலை செய்யும். அற்புதமான ஒரு பேர். அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பேர் வச்சிருக்காரு. அந்த சந்திரன், அந்த மிருகசீரிஷம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் என்பது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று வலிமையாக இருக்குது. ஸோ அதனால இவருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் வாழ்க்கை அப்படின்றது எல்லாத்துக்கும் கிடைச்சது. ஒரு பெயர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. அந்த வகுப்பில் இது சார்ந்த இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். அனைத்து விதமான பெயருக்கான பட்டியல் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்களே ஆய்வுகள் செய்து நீங்கள் வருங்காலத்தில் பெயர் மாற்றத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். வாழ்த்துக்கள். வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் கொண்டாட தயாராகுங்கள் புதிய கோணத்தில் பெயரியல் வகுப்பு. ஒரு நாள் ஜூம் வகுப்பு. வகுப்பு நடைபெறும் நாள் 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. வகுப்பின் சேவை கட்டணம் ரூபாய் 1600 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: இதுதான் உங்கள் பெயர் கர்மா.
இந்த பெயருக்கான காரணம் என்ன? உங்கள் பெயருக்கான கிரகம் யார்? எத்தனை பெயர் கேட்டாலும் அத்தனை பெயர்களுக்கும் ஆணித்தரமான பலன்களை சொல்லுவது எப்படி? மேலும் பேரியல் கூட்டு கிரக பெயர்கள் சார்ந்த அற்புத தகவல்களை வகுப்பில் கற்றுத்தருகின்றோம். இதுவரை நடத்தப்படாத வகுப்பு. ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக இணையலாம். மிக குறைந்த சேவை கட்டணத்தில் உங்களுக்காக நடத்தப்படுகிறது. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்களுக்காக சொல்லித் தருகிறோம். வாய்ப்பு உள்ளவர்கள் கலந்து கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நீங்களும் தெரிந்து கொண்டு உங்கள் முன்னேற்ற பாதைக்கான பயணத்தை தொடர இன்றே இணையுங்கள். வகுப்பின் வீடியோ வழங்கப்படும். பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் MA BEd DTEd MA அஸ்ட்ரோ PhD அஸ்ட்ரோ அவர்கள். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா, பள்ளிப்பாளையம். முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி BTech FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 9585858109. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. செல் நம்பர் 6380641574.